உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான தால் மக்கானி அப்படின்னு, இது வந்து நம்ம வட இந்தியா பக்கத்துல ஒரு ரொம்பவுமே ஒரு புகழ் பெற்ற ஒரு சுவையான பதார்த்தம். இந்த பதார்த்தத்தை நம்ம எப்படி நல்லா சுவையா பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த தால் மக்கானி அப்படின்னா என்னன்னா, தாலும் அதாவது பருப்பும் வெண்ணையும் சேர்ந்த கலவை, அதுதான் தால் மக்கானி. அதனால இது வந்து இதுதான் நம்ம போட்டுக்க போறது. ரெண்டுமே ராஜ்மா இல்லைன்னா சிகப்பு பீன் அந்த பயிறு, அதுக்கப்புறமா கருப்பு உளுத்தம்பருப்பு. கருப்பு உளுத்தம்பருப்பு நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்துக்கு உகந்த ஒரு பொருள் இது. இது ரெண்டத்தையும் சேர்த்து வெண்ணையும் இது கூட சேர்த்து எப்படி இதை சமைச்சு ஒரு புரதச்சத்து அதிகமான ஒரு பதார்த்தமா இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதை பார்க்கலாம். 1 கப் ராஜ்மா பயிறு, 1/2 கப் கருப்பு உளுத்தம் பருப்பு, 1 மேஜைக்கரண்டி அரைத்த இஞ்சி பூண்டு விழுது, 1 மேஜைக்கரண்டி கஸ்தூரி மேத்தி காய்ந்த இலைகள், 2 தேக்கரண்டி தனியாத்தூள், 2 தேக்கரண்டி மிளகாத்தூள், 1 தேக்கரண்டி சீரகம் மற்றும் பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தாளிக்கிறதுக்கு. 6 தக்காளி அரைச்சி தக்காளி பியூரி எடுத்திருக்கேன், தக்காளி ஜூஸ் எடுத்திருக்கேன். 100 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். அடுத்தது எண்ணெய், உப்பு, மஞ்சள் பொடி மற்றும் தண்ணீர் ஊற்றி சமைக்க போகிறோம். நம்ம ராஜ்மா பயிரையும் உளுத்தம்பருப்பையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் அப்படியே தண்ணியில் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா வெந்நீர் போட்டு வேக வைங்க. ஆனால் அது கண்டிப்பாக ரொம்ப நேரம் எடுக்கும். ஏன்னா இதில் முக்கியமான பதமே வந்து இந்த பயறு பார்த்தீங்களா, இப்படி மெத்துன்னு இருக்கணும். அதாவது கையில் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா அப்படியே குழஞ்சி இந்த உளுத்தம் பருப்பு வந்து இப்படி கையில் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடணும், மாதிரி வந்துடும். ஆனால் உருமாறாமல் இப்போ இருக்கும். இந்த பக்குவத்தில் வேகணும். அதனால இது சாதாரணமாக வேக வச்சா கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். ஆனால் வேறு வழி இல்லைன்னா அப்படி பண்ணுங்க, இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் குக்கர் யூஸ் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல அடுப்பில் வைக்கக்கூடிய ஒரு கனமான வாணலி, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நான் ஊற்றிட்டேன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா உங்ககிட்ட, நம்ம ஃப்ரெஷ் பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலைன்ற அந்த இது எல்லாத்தையும் அதில் சேர்க்குறேன். இந்த மசாலா பொருட்கள் என்ன இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். சும்மா லேசாக வறுத்துட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, அது வதக்கின உடனே தக்காளி கூழ் இப்போ மூடி வச்சு வேக விடணும், இல்லாட்டி மேலே தெரிச்சிரும். இப்போ உடனே கொஞ்சம் கூட நல்லா கலரி விடுங்க. கரண்டியை வச்சு எல்லா குழியும் போட்டு கலரி விட்டு அடுப்பை வந்து மிதமான அல்லது சிறு தீயில வச்சுக்கணும். உப்பு போடுறேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலக்கி விட்டு 5லிருந்து 10 நிமிஷம் கொஞ்சம் தண்ணியும் பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு இதை கொதிக்க வச்சிருங்க. மூடி வச்சு கொதிக்க வைங்க. இப்போ பாருங்க, 10 நிமிஷம் விட்டுட்டு நான் எடுத்து பார்க்குறேன். நல்லா அந்த தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு கலந்து விடுங்க. மிளகாய்த்தூள் பார்த்துக்கோங்க, உங்கள் குடும்பத்தின் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் போடணும். அந்த தக்காளினால இது மேலே தெரிக்கும், அதனால் இது செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளுங்க. உங்களுக்கு காரம் குறைச்சலாக வேணும்னா மிளகாத்தூள் குறைச்சிக்கோங்க. நான் பொதுவான அளவு காரத்தை சொல்லியிருக்கேன். இல்லை ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெந்த பருப்பை அந்த தண்ணியோடையே போட போகிறோம். ஏன்னா இதுக்கு இந்த தண்ணி ரொம்ப அவசியம். அதாவது இந்த தண்ணி வந்து நிறைய நேரம் கொதிக்க கொதிக்க என்ன ஆகும்னா, இது சிறு தீயிலேயே கொதிக்கணும்.
அப்போ இதுக்குள்ளார இந்த தக்காளி அப்புறம் இந்த மசாலா கலவை வந்து அந்த ராஜ்மா பயிறுக்குள்ளேயும் உளுந்துக்குள்ளேயும் அப்படியே இறங்கணும். அப்பதான் அதோட சுவையை அது நல்லா கூட்டி கொடுக்கும். அதனால இது நல்லா மெதுவா ஒரு 20 to 30 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. மறந்துடாதீங்க, சிறு தீயில தான் கொதிக்க வைக்கணும். ஏன்னா தீ பெருசா வச்சிங்கன்னா உடனே வத்திடுமே தவிர உங்களுக்கு அதுக்குள்ளார அந்த இது ஏறாது. இப்போ பாருங்க, நான் 20 நிமிஷம் கழிச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தக்காளி கொஞ்சம் வத்தி அந்த பயிரலையும் உளுந்தும் கலந்த மணிக்கு இருக்குது. இதுதான் சரியான பக்குவம். இப்போ நான் சொன்ன வெண்ணெயை போட போறோம். இது நல்லா வெளியிலேயே நான் வச்சுட்டேன், அடுப்பு பக்கத்துல வச்சிருந்ததுனால கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு வெண்ணெய். இது வந்து தால் மக்கானின்றதுனால இந்த வெண்ணெயோட சேர்ந்து இது வேகணும். நம்ம அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ரொம்ப குறைச்சலா எண்ணெய் போட்டிருக்கோம். அதனால நம்ம வெண்ணெயை வந்து அந்த 100 கிராம் வெண்ணெயை கண்டிப்பா போட்டு கலரி விட்டு வேக விடுங்க. நல்லா கலரி விட்டு அடி பிடிக்காம கலரி விட்டு வேக விடணும். இப்போ பக்கத்துல அந்த கொஞ்சோண்டு வெண்ணெயை ஊற்றி நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஜீரகம், அதை தாளிச்சு அந்த வாசனை மேலார இருக்கணுன்றதுக்காக நான் இப்போ இதை கடைசியா தாளிக்கிறேன். கடைசியா இந்த ஜீரகத்தை தாளிச்சு நம்ம கொட்ட போறோம். இல்லைன்னா ஜீரகத்தூள் போடணும். ஆனால் நான் வந்து ஜீரகத்தூள் போடாம இந்த வாசனை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்றதுனால இது மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த முறைய பாருங்க, இது நிஜமா நல்ல சுவையா இருக்கும். இப்போ தாளிச்ச ஜீரகத்தையும் நம்மளுடைய தால் மக்கானியில போட்டுட்டோம். ராஜ்மா பயிறு, உளுந்து, வெண்ணெய், தக்காளி எல்லாம் கலந்து நல்லா கொதிச்ச ஒரு அருமையான கறி தயாராயிடுச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட முதல்லயே இது தேவையான பொருட்கள்ல சொல்ல மறந்து போயிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னு வந்து கடையில கிடைக்கும். அதனால ஃப்ரெஷ் க்ரீம் அது வந்து எப்படின்னா இது முழுவதுமே ஆப்ஷனல் அப்படின்றதுனால இங்க பாருங்க, கஸ்தூரி மேத்தி சொன்னேன் இல்லைங்களா, அதை நல்லா கையில வச்சு அப்படியே பொடிச்சு போட்டு விட்டுருங்க. இதுவும் வந்து என்ன பண்ணணும்னா வாசனையையும் சுவையையும் கூட்டி கொடுக்கும். இது வந்து ஒன்றும் இல்லை, காய்ந்த வெந்தயக்கீரை தான். அந்த வெந்தயத்தோடைய மனம் வந்து இந்த வெண்ணெய் கூட சேரும்போது அதிகப்படுத்தி கொடுக்கும். அதை போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் அது இருந்ததுன்னா அது கொஞ்சம் எடுத்து கடைசியா இதை அது மேலே ஊற்றி விட்டுறலாம். இது வந்து இல்லை பெரியவங்க சாப்பிட்றாங்க, டயட் கான்ஷியஸாக இருக்காங்கன்னா இது போட வேண்டாம். ஆனால் இது போட்டிங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஒரு அருமையான ஃபீலிங்கோட சாப்பிடுவீங்க. அதனால இது பார்த்துக்கோங்க, ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனாலும் பரவாயில்லை. இப்போ க்ரீமை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா சுவையான நம்மளுடைய தால் மக்கானி தயாராயிடுச்சு. இப்போ உங்கள் மேஜை மேலே சுவையான கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு நிறத்தோட கூடிய தால் மக்கானி ரெடியாக இருக்கு. பார்த்தீங்களா, இதில் இந்த பருப்பும் வெண்ணையும் சேர்ந்து கலந்து இது சமைக்கப்பட்டிருக்கிறதுனால முழுக்க புரதச்சத்தும் எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த ஒரு பதார்த்தமாக இது மாறும். இதை வந்து நம்மளுடைய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உடனே பரோட்டா, சப்பாத்தி என்னென்ன இருக்கோ எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எங்ககிட்ட சொல்லுங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.